நம்ம ஸ்கொயர் ரூட் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஸ்கொயர் ரூட்னா வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட். இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், ஸ்கொயர் ரூட் போட்டாச்சு. இப்போது ரெண்டு நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் வர்றது தான் ஸ்கொயர் ரூட், ஸ்கொயரு. இப்போ 250க்கு வந்து ஸ்கொயர் வந்து 16 சார் 256. இதனுடைய ஸ்கொயர் ரூட் தெரிஞ்சிருச்சு. இதுக்கெல்லாம் ஸ்கொயர் ரூட் எப்படின்னா பவரில் பாதி பாதி எடுத்து எழுதுனா போதும், ஸ்கொயர் ரூட் வந்துடும். இப்போ 16 × 256. இந்த ஸ்கொயர் ரூட் வெளில வரவே என்னுடைய வேல்யூலாம் பாதி. இது வந்து மோட் மெத்தடில் போட்டிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் வந்துடும். இப்போ செகண்ட் சம்முக்கு 12 சார் 144, 9 சார் 81. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்து வெளில வந்துருச்சு. பவர்லாம் பாதி பாதி போட்டால் போதும், ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி 4 3 சார் 12, 3 3 சார் 9 போட்டாச்சா? ஓகே, ஃபர்ஸ்ட் முடிஞ்சது. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப், இது ஸ்கொயர் ரூட் கேட்குறாங்க. இவ்வளோ பெருசாக பார்க்கும்போதே நமக்கு நல்லா மைண்டில் ஸ்ட்ரைக் ஆக வேண்டியது, இது ஏதோ ஒரு ஃபார்முலாவில் இருக்குதுன்னு அர்த்தம். a² b² + c². இந்த 9 இங்கெல்லாம் ஸ்கொயர் வந்துடுச்சு, இங்கே ஸ்கொயரே இல்லைன்னு தேட வேண்டாம். 9 எப்படி எழுதலாம்? 3² எழுதிக்கலாம். அப்போது a² b² c² இருக்குது. இப்போ இது மூணும் வந்து ஃபார்முலா இருக்குது. என்னது? a² b² c², 2ab 2bc 2ca. அதை போட்டாக்கா a + b + c ஹோல்² ஃபார்முலா வந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை போட்டாச்சு. இந்த ஈக்குவேஷனை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள். 16 4x ஹோல்² மாற்றியாச்சு. இதுக்கு ஏன் மைனஸ் போட்டாங்க நல்லா பாருங்கள். -3யும் -3யும் +9 ஆகிடும், ஓகேவா? ஆனால் இங்கே எப்படி -3 போட்டாங்கன்னா ஒய் எங்கெல்லாம் இருக்கோ அது பக்கத்துலாம் மைனஸ் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து ஒய் இருக்குது, மைனஸ் இருக்குது. இங்கே ஒய் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஆனால் எக்ஸ் இருக்க இடத்துல ப்ளஸ் தான் இருக்குது. அதனால் நமக்கு ஒய் இருக்க இடத்துல தான் மைனஸ் வரணும். இப்போ இங்கே ஒய் இருக்குது, ஒய்க்கு முன்னாடி தான் மைனஸ் போட்டிருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. a² -3 ஒய் தான் வந்து பி, ஓகேவா? சி வந்து எங்கேயுமே ஸ்கொயர்லேருந்து தர வேண்டாம். 9 வந்து 3² எழுதியாச்சு. a² b² c² போட்டாச்சா? அப்புறம் 2ab ஃபார்முலாவில் 2ab ab போட்டாச்சு. அப்புறம் 2bc ஃபார்முலாவில் 2 இருக்குது. அடுத்தது 2ca, இதுதான் ca, இது c, இது a. மாற்றி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ் எங்கே இருக்கோ அதை முன்னாடி போட்டு கடைசி லெட்டர் அங்கே போட்டிருக்கோம். இப்போ எல்லாத்துக்கும் வேல்யூ கரெக்டாக வந்துடுச்சா? இது 2 3 சார் 2 4 சார் 8 8 2 சார் 8 3 சார் 24x. இதனுடைய வேல்யூ இங்கே இருக்கு பாருங்கள். 3 3 சார் 9, 9 2 சார் 18y. இந்த இடத்துல ஒன்று சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இது ஃபார்முலாவுக்கு நல்லா வந்துடுச்சுன்னு தெரியும். அதனால் a + b + c ஹோல்². a + b + c. a இதுதான் b, இங்கே மைனஸ் இருக்கவே போட்டிருக்கோம். மைனஸ் ப்ளஸ் சி ஹோல்². இப்போ ஸ்கொயர் ரூட் இருக்குன்னா இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயரும், இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு இதுதான் என்னுடைய ஆன்சர். இப்போ இதுக்கு கேட்டிருக்காங்க, இது பாருங்கள். இதுக்கெல்லாம் ஃபேக்டரைஸ் பண்ணி தான் போடணும். இது ஃபேக்டரைஸ் பண்ணால் இந்த 2 நம்பர் வரும், இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் இது 2ம், இது பண்ணால் இது 2 ஃபேக்டர் வரும். ஃபேக்டர்லேயே ஸ்கொயர் இருக்கான்னு பாருங்கள். இதுவும் இருக்குது, எல்லாமே 2 2 இருக்குது. 3x - 1 3x - 1 ஹோல்², 2x + 1 2x + 1 ஹோல்², x + 1 x + 1 ஹோல்². இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும், இந்த எல்லா ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு இது மட்டும்தான் வரும். 3x - 1 2x + 1 x + 1. இதுதான் வந்து இதனுடைய ஸ்கொயர் ரூட்டு. ஃபைண்ட் த ஃபேக்டரைஸ் த பாலினாமியல்ஸ். இப்போ நமக்கு ரொம்ப பிரச்சனை இல்லாத விஷயம் அவங்களே எல்லாமே கொடுக்குறோம். நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா எந்த 2 நம்பரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், எந்த 2 நம்பரை ஆட் பண்ணணுன்றதெல்லாம் யோசிக்கணும். இதில் எதுவுமே யோசிக்க வேண்டாம். 15 2 சார் 30 தெரிஞ்சு போச்சு. 10 + 3 30. அப்போ அடிஷன் பண்ணுற நம்பரும் 30. ஃபேக்டரைஸில் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் பண்ணுற நம்பர் 30, இது வந்து 13. அப்போது 3 10 சார் என்ன ஆயிடுச்சு? 30 வந்துருச்சா? இதை ஆட் பண்ணாலும் 13 வந்துருச்சா? இப்போ அவங்களே கொடுத்துருவே, நம்ம பிரச்சனை இல்லாமல் இதை ஒண்டி தான் பிரித்து எழுத போகிறோம். 15x² அப்படியே போட்டுக்கோங்க. இது வந்து நான் √3 × x ப்ளஸ் √10 × x எதுவுமே பண்ணல, அது இருக்கிறத ஜஸ்ட் பிரித்து எழுதியிருக்கோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக எடுத்துக்கோங்க. ஒன்று இதுலேயும்
3 இருக்குது, இல்லைனா 5 இல்லை. அதனால் 3 டேபிள் தான் காமனாக இருக்குது. அப்போது √3 வெளில எடுத்துகிட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு எக்ஸை உள்ளே போட்டுக்கோங்க. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் மொத்தமாக போட்டால் இங்கே எக்ஸ் ஸ்கொயரே இல்லை, அதனால் வராது. அதனால் ஒரு எக்ஸ் ஒண்டி எடுத்துக்கிறோம். அப்போ √3 எக்ஸை வெளில எடுத்துட்டா இந்த 15ல் இங்கே √3 இருக்குது. அப்போ குறையிறது √5. √5 × √3 √15 வந்துடுச்சு. இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு இங்கே ஒரு எக்ஸ் போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கரெக்டாக போயிடும். இப்போ பாருங்கள், இங்கே √3 எக்ஸு ஏற்கனவே இங்கே ஃபுல்லாகவே இருக்குது. அப்போ +1 போட்டால் போதும். இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ மல்டிபிளிகேஷன் பண்ணால் 15x² வருது. 1 × √3 எக்ஸ் கரெக்டாக வருதா? இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, இது மாதிரி ஃபேக்டரேஷன் பண்ணால் இதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே போட்டுருங்க. எதுவுமே யோசிக்காது, இது அப்படியே அங்கே போட்டோமா. இப்போ பாருங்கள், இங்கே √10 இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது, நமக்கு √5 இருக்குது. இங்கே வெறும் √2 போட்டால் போதும். √2 × √5 √10, இந்த எக்ஸ் அங்கே போயிடும். 1 × √2 √2. இப்போ அவங்களே ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். √x + 1, அப்புறம் இதையும் சேர்த்து ஒரு ரூட்டாக போட்டுச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி தான் இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணோம். இங்கே பிரித்து எழுதணும், அவ்வளோதான். √2 2√5x √2√5x. இது 1 × x வெறும் x. நல்லா ஞாபகம், 1லாம் போட்டுறாங்க. 1 × x x. இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருந்தால் √5 √5 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. x² ஒரு x போட்டுக்கிறோம். இன்னொரு எக்ஸ் ப்ராக்கெட் உள்ளே போட்டு x × x x², 5x² ஆயிடுச்சு. இங்கே வந்து √5x அப்படியே வெளில வந்துச்சு. வெறும் 2 போட்டால் போதும். இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே போட சொல்லியிருக்கோம். x + 2 கரெக்டாக இருக்க போனால் மல்டிபிளிகேஷன்னா x வரும். 1 2 சார் 2 வந்துடுச்சு. இப்போ இதுவும் ஃபேக்டரைஸ் வந்துடுச்சு. இதுவும் அதே மாதிரி தான் பிரித்து போட்டு காமனாக இருக்கிறத ஒன்றே எடுத்து போட போகிறோம். இதில் எந்த நம்பருமே காமனாக இல்லை. ஸோ எக்ஸை ஒன்றே வெளில எடுத்துக்கிட்டு √3x உள்ளே போட்டுக்கிறோம். மல்டிபிளிகேஷன் என்ன வருதா, இந்த எக்ஸ் வெளில இருக்குது, √2 போட்டோம். இது அப்படியே இங்கே போட்டால் √3x + 2. இப்போது இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் வெறுமே 2 தனியாகவே இல்லை இருக்குது. அதனால் யோசிக்காமையே போட்டுக்கலாம். அப்போது 2 × 3 2 √3x கரெக்டாக வருது. அப்புறம் 2 √2வும் கரெக்டாக வந்துடுச்சு. இது ஒன்றே நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஃபேக்டராகவும் இது ஒரு ஃபேக்டராகவும் எழுதியாச்சு. இப்போ எல்லாத்துக்கும் இதுதான் சம்மு. இப்போ என்னென்ன கண்டுபிடிச்சோம் இங்கே போட்டுச்சேன். அடுத்தது எல்லாம் போட்டுச்சு. இதை மாற்றி போட்டிருக்கோம், அவ்வளோதான். இப்போ சேமாக இருக்க பாருங்க, இந்த 5x இங்கேயும் 5x ஸ்கொயராக வரும். ஒரு ஸ்டெப் என்ன போட்டுக்கலாம். ஸ்கொயர் ரூட்லேயே என்ன பண்ணலாம், 5x + 1 ஸ்கொயர் √3x + √2 ஹோல் ஸ்கொயர் x + 2 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ரெண்டு வாட்டி வருது. இங்கேயும் சேர்த்தா x², இதுக்கும் ஸ்கொயரு, எல்லாம் ஸ்கொயர் ஆகுனா இந்த ரூட்டும் இந்த 2 கேன்சல் ஆகிட்டு இது மட்டும்தான் ஆன்சராக வரும். அப்புறம் இந்த ரூட்லாம் கேன்சல் ஆகிட்டா இதுதான் ஆன்சர். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது, கொடுத்துருக்க சம்மா டிசெண்டிங் ஆர்டரில் கரெக்டாக வரணும். பவர் வந்து கரெக்டாக 4 3 2 1 அப்படி வருதான்னு பார்க்கணும். நடுவில் ஏதாவது ஒன்று வரலன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் 0 போட்டுக்கோங்க. பவர் கரெக்டாக வரணும். x⁴ x⁴ x² x. இங்கே எங்கே இந்த ஆர்டரில் குறையுதோ அந்த இடத்துல 0 போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த சம்மில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபஸ்ட்டு நம்பர் ஒண்டி தான் கண்டுபிடிக்கிறது குழப்பம். நமக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட்னா தெரியும். இப்போ தான் பார்த்தோம், x பவருடைய ஸ்கொயரை வந்து பாதி பவர் போட்டால் போதும். 64க்கு 8. இது அப்படியே இங்கே போட போகிறோம். இங்கே என்ன போடுறோமோ அதையே தான் இங்கே போடுறோம். x² ஸ்கொயர் ரூட்டு x² தெரியும், ஓகேவா. 64 ஸ்கொயர் ரூட் 8 தெரியும். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே கண்ணை மூடிட்டு இங்கே போடுங்க. 8 8 64 x² x⁴, ஓகேவா. இப்போ சப்ராக்ஷன் பண்ணால் 0 ஆகிடும். மைனஸ் பண்ணால் அதை விட்டுடலாம். அடுத்தது இங்கே இறக்குறோம். என்ன இறக்குறோம், -16 x³ இன்னொரு நம்பர் இருக்குன்னா +17 x². இப்போ தான் நம்ம பார்க்கணும், இங்கே -16 x³ இருக்குது. என்ன நம்பர் இங்கே போடணுன்றதெல்லாம் நம்ம இங்கே போடுறதுக்கு யோசிக்கவே வேண்டாம். இந்த 8x² இருக்கும்போதே இந்த கோஃபிஷியன்ட்டை இந்த கோஷியன்ட்டை
2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இங்கே போடுங்க. 8 வந்து 16ஆக மாறும். எக்ஸ் ஸ்கொயர் எதுவும் மாறாது, 16x ஸ்கொயராக மாறும். 16x ஸ்கொயராக இதை டிவிஷன் பண்ணாக்க 16x ஸ்கொயரை டிவிஷன் பண்ணால் இது ஒன்று தான். 16 போயிட்டு எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் கியூப் போச்சுன்னா வெறும் எக்ஸ் தான் இருக்கும். அப்போது மைனஸ் எக்ஸ் தான் இங்கே போடணும். இங்கே என்ன போடுறோம்? மைனஸ் எக்ஸ் தான். எப்படி இந்த நம்பரை கண்டுபிடிக்கணும்? இதால் டிவிஷன் பண்ணாவே போகிறோம். இந்த நம்பரையும் டிவிஷன் பண்ணால் மிச்சமாக இருக்கிறது தான் இங்கே கோஷியண்ட்டாக இதாக போட போகிறோம். கோஷியண்ட்டாக போட போகிறோம். இப்போ மைனஸ் எக்ஸ் தான் இருக்குது பாருங்கள். மைனஸ் எக்ஸ் ஒண்டி தான் இங்கே இருக்குது. இப்போ இங்கே மைனஸ் எக்ஸ் போட்டால் இங்கேயும் மைனஸ் எக்ஸ். எப்படி இங்கே போட்டது இங்கே போட்டோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் போட்டால் இங்கே போடணும். இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்கள். மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 16x கியூபாக மாறிடுதா? அப்புறம் மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயராக மாறிடுதா? சிம்பிள் மாற்றி சப்ராக்ஷன் பண்ணாக்கா 16x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. இங்கே 16x ஸ்கொயர் இருக்குது. அதே மாதிரி இது ஒண்டி தான் இருக்குது. இதை 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி தான் இங்கே கீழே போடணும். இதை 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இங்கே போடுறோம். அப்போது 16x ஸ்கொயர் மைனஸ் 2x 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டோமா? இப்போ தான் நம்ம என்ன நம்பர்னு தேட போகிறோம். அடித்தாக்கா வெறும் 1 தான் வருது. இந்த நம்பரையும் ஃபஸ்ட்டு நம்பர் ஒண்டி அடிச்சா என்ன வருது? 1 தான் வருது. ஸோ அந்த 1 தான் ப்ளஸ் 1ன்னு இங்கேயும் போடுறோம், இங்கே போட்டால் இங்கே போடணும். இப்போ இந்த 1 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்கள். 1 × 6 அப்படியே தான் வரும். எல்லாத்தையும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணி ஆன்சர் போட்டால் 0. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு வந்தால் இங்கே 0 தான் வரும். இப்போ அடுத்த சிம்பிளை பாருங்கள். அவங்களே பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏபியோடைய வேல்யூ வேணும். இது ரொம்ப சிம்பிளாகவே சொல்லிடுறேன், சம்மே போட வேண்டாம். டிசெண்டிங் ஆர்டரில் கரெக்டாக இருக்கா? ஏபியை பற்றி கவலை இல்லை. ஃபஸ்ட் நம்பர் ஒண்டி சொன்னோம் 9. 3 3 சார் 9. பவரில் பாதி போட்டிங்கன்னா 3x ஸ்கொயரு. கோஷியன்ட் 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 3x ஸ்கொயர் வந்து 6x ஸ்கொயராக மாறிடும். நல்லா பாருங்கள். இது நம்பரை கீழே இருக்குனாக்கா 12x³ இதுதான் நம்ம பார்க்குறோம். இதால் தான் டிவிஷன் பண்ணோம். அப்போது 1 6 6 12 2 இருக்குது. இங்கே ஸ்கொயர் போச்சுன்னா வெறும் எக்ஸ் இருக்குது. அப்போது 2x என்ன போட போகிறோம்? 2x. மேலே இங்கே 2x போட்டாக்கா அதே 2x தான் இங்கே போடணும். இங்கே என்ன போடுறோமோ அதே தான் இங்கே போடணும். நல்லா ஞாபகம். இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்கள். 2 6 ஆர் 12x³ வருதா? 2x இன்ட்டு பாருங்கள் 4x ஸ்கொயர் வருதா? கேன்சல் பண்ணால் வருது. இது ரெண்டுத்தையும் அப்படியே இறக்கிடுறோம். இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது? 24x ஸ்கொயர் இருக்குது. நமக்கு இங்கே என்ன இருக்கு? ஏற்கனவே இங்கே போட்ட மாதிரி தான் இங்கே போட போகிறோம். எப்படி போட்டாலும் ஃபர்ஸ்ட் நம்பரே வந்து 6x ஸ்கொயர் இருக்குது. என்னது? அப்போது 1 6 6 4 6 ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. ப்ளஸ் 4 தான் இங்கே போட போகிறோம். +4 இங்கே போட்டால் அதே தான் இங்கே போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்ன போடுறோமோ அதே தான் இங்கே போடுறோம். 4 மல்டிப்ளிகேஷன் 24x ஸ்கொயரு 4 8 4 4 16x 4 4 16. இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் என்ன ஆகும்னா இது பாருங்கள். a - 16 = 0. a - 16 = 0. இப்போ a = 16. a - 16 = 0. ஏன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா ஆன்சர் 0 தான். அதுக்கப்புறம் b - 16. அப்போது b = 16. b = 16. அப்போ a உடைய வேல்யூ 16, b உடைய வேல்யூ 16. அப்போ தான் இங்கே 0 வரும். 16ல் 16 போச்சுன்னா 0, 16ல் 16 போச்சுன்னா 0. ஓகே.